Hi everyone, welcome to our channel Satya Super Samayal. இன்றைக்கி நம்ம ஹெர்பல் ஹேர் டை தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அரை பவுல் மருதாணி இலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த மருதாணி இலையை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கேன். இது லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மருதாணி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா குக் பண்ணணும். நல்லா க்ரீன் கலராக இருக்க இந்த மருதாணி பேஸ்ட் கலர் சேஞ்ச் ஆகிட்டே நம்மளுக்கு வரும். நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நம்மளுக்கு வரும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம இதை குக் பண்ண அந்த மருதாணி பேஸ்ட்டோட கலர் மாறிட்டே வருது. நல்ல க்ரீனிஷாக இருந்தது, இப்போ லைட்டாக மாறிட்டே வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. க்ரீன் கலராக நம்ம ஆட் பண்ண பேஸ்ட் நல்லா ப்ரௌன் கலராக நம்மளுக்கு மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண மருதாணி பேஸ்ட் நல்லா ட்ரை ஆகி திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு. கலரும் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இதை 12 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதோட கலர் இந்த மாதிரி பிளாக் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்கள் இரும்பு கடாயிலையோ இரும்பு கல்ல பண்ணால் மட்டும்தான் மாறும். மற்ற மெட்டீரியல் உள்ள பாத்திரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. நல்ல திக் கன்சிஸ்டன்சி ஹேர் டை கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த மருதாணி பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதில் நான் அரை ஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து அரை லெமனை கட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதோட சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த லெமன் ஜூஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அலோவேரா ஜெல் லெமன் ஜூஸ் ரெண்டும் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த ஹேர் டை ஹேரில் நல்லா நம்மளுக்கு ஒட்டும். எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் நம்மளோட ஹெர்பல் ஹேர் டை இப்போ ரெடி. இதை நீங்கள் டிரெக்டாக உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சக்கப்புறமா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹேர் பிளாக் கலராக சேஞ்ச் ஆகும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.